कामाक्षी देवी की जय। ओम श्रीमात्रे नमः। 76வது ஸ்லோகம் ஸ்துதி சதகம். धन्या धन्या कदिरिककिलां देवी कामाक्षी अन्मे नित्यां विन्त्या सपदि झटतां कल्मषादुन्विशन्तीं साध्वीमात्वीरसमधुरतां पञ्चनीमञ्चुरीतिः वाणी वेणी झटिति वृणुतात् स्वर्धुनी स्पत्तिनी माम्। धन्या धन्या कदिरिकगिरां देवी कामाक्षी यन्मे नित्यां विन्त्या सपदि झटतां कल्मषादुन्मिषन्तीं साध्वीमाध्वीरसमधुरतां पञ्चनीमञ्चुरीतिः वाणी वेणी झटिति वृणुतात् स्वर्धुनी स्पत्तिनी माम्। தேவியே, அம்மா காமாட்சியே, என்ன சொல்றார் மூக்க கவி? இந்த இதுல வாக்கோடு இனிமை சொல்லப்படுற. அப்போ என்னுடைய வாக்குகளின் போக்கு எப்படி இருக்கணும்னா, பாபங்கள் அப்படிங்கிற அந்த தோஷத்திலிருந்து, பாவங்கள்லாம் நம்ம செய்யும் போது அது கூட்டமா தானே இருக்கு, பாவ கூட்டங்கள் தான் சொல்லுவா. அப்போ அந்த தோஷம் எப்படி இருக்கும்? கூட்டமா இருக்கும் போது நிறைய வெள்ளம் மாதிரி பெருகும் இல்லையா? அப்போ பெருகுகின்றதான அந்த அது நல்லதா இல்ல, எல்லாரும் தூற்றப்படக்கூடியது. அப்ப இகழ்தலுக்கு உரிய அஞ்ஞானத்தை, அந்த பாவங்கள்னால அஞ்ஞானத்தினால தானே அதெல்லாம் செய்கிறோம். நம்ம ஞானம் இருந்தா செய்வோமா பாவங்களை? அப்போ இந்த அஞ்ஞானத்தை பிளந்து எரியுமானால் அந்த வாக்கு அது அதிக பாக்கியசாலி அப்படிங்கிற. அதனால தேனோடு சுவையை கூட சுவையற்றதாக்குகின்ற இனிமை வாய்ந்த மென்மையும் அழகும் பொருந்திய நடத்தை உடையவள், நற்குணமுடையவள். இதனால இப்பேற்பட்ட தன்மைகள்லாம் இருக்கிறதுனால தேவலோகத்து நதி எது? கங்கை. அந்த கங்கையோடு போட்டி போட்டுண்டு, எப்படி அந்த கங்கை நதியே வெள்ளமாக பெருகி வருகின்ற தேவலோகத்து நதியான அந்த கங்கை நதியையே என்ன பண்றதான்? அவளோடு போட்டி போட்டுக்கொண்டு இனிமையிலும் குணத்திலும் அதோடு போக்கிலும் வெல்கின்றது அந்த வாக்குகளின் பெருவெள்ளம் அப்படிங்கிற மங்கையானவள் இப்பொழுதே என்னை நாயகனாக வரிப்பாளாக அப்படிங்கிற. என்ன சொல்ற? அப்போ அவ்வளவு வாக்கு இனிமையை நீ எனக்கு கொடு, அந்த கங்கை நதியையே தோற்கடிக்க கூடியதாக இருக்கணும். அதுவும் எப்பேற்பட்ட வாக்கு? தேன்னா இனிமை. எப்பேற்பட்ட ஆகா தேன் குரல் அப்படின்போ. நாம எந்த இதனால என்ன இனிமையா இருக்கு, தேன் மாதிரி இருக்கும்போம். அப்போ அந்த குரல் அதையே பழிக்க கூடியதான குரலாக இருக்கக்கூடிய அந்த வாக்குகளின் பெரு வெள்ளத்தை என்ன சொல்றார்? அது மங்கை. இந்த வாக்க ஒரு மங்கையா சொல்லி அவள் என்னை நாயகனாக வரிக்க வேண்டும், எனக்கு அப்பேற்பட்ட வாக்கை கொடு அப்படின்னு வேண்டிக்கிற. அந்த வாக்கு எனக்கு வேணும், அதுவும் இனிமையான வாக்குகளாக வேண்டும் அப்படின்றார். ஆதிசங்கரர் சௌந்தரலகரியில என்ன சொல்றாரு? அம்பாளை பத்தி இது பண்ணும் போது அவள் என்ன செய்வாள்னா, அந்த வாக்குகள் இனிமையா மதுரினாக பணிதயக்க அப்படின்னு தேனையும் திராட்சையும் பாலையும் பழிக்கக்கூடியதான அந்த சொல் வளத்தை தரக்கூடியவள் அம்பாளை பத்தி சொல்லி இது பண்ணியாச்சுன்னா அப்படிங்கிற. இப்ப இவரு என்ன பண்றார்? அந்த வாக்குங்கிற மங்கை
என்னை நாயகனாக வரிக்க வேண்டும் அப்படின்னா அந்த இனிமை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அவர் அது கிடைக்க வேண்டும், அப்பேற்பட்ட வாக்காக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்றார். மூகர் நமக்காக அவரும் வேண்டிக்கிறார். நாமளும் அம்பாளை இந்த மாதிரிலாம் சூஸ்திரம் பண்ணிலாம் சொல்லுவா. போன பிறவில இந்த காலத்துல குரல் நல்லா இருக்குன்னா என்ன சொல்லுவா, தேனால அபிஷேகம் பண்ணிருக்கா, அதனாலதான் அவளுக்கு இந்த வருஷம் குரல் அப்படி இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட குரல் வளம் அதுக்குத்தான். அப்போ பாவம் பாவம் செய்யறதுனால எல்லாரும் தூற்றுவா. அப்பேற்பட்ட தூற்றுதலுக்கெல்லாம் உள்ளாகின்ற என்னோட அறிவின்மை, இந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய பெருமை, மன நிறைவை அளிக்கும் சொல்வன்மை, இதெல்லாம் எனக்கு வேணும். அந்த தேனோடு சுவையை, இனிமையான சுவையையே சுவையற்றதாக ஆக்கும் தேவலோகத்தின் நதியான அந்த கங்கை அப்படியே வெள்ள பெருக்கோட போட்டி போட்டு அந்த வாக்கோட நடை, மேன்மை, அழகு, இனிமை எல்லாம் அப்பேற்பட்டதாக அமைந்து அதையெல்லாம் வெற்றி கொண்டு இனிமையிலும் குணத்திலும் அப்பேற்பட்ட சிறந்த வாக் அப்படிங்கிற மங்கை என்னை நாயகனாக வரிக்கட்டும் அப்படிங்கிற மூககவி. இப்ப தேவி காமாட்சிட்ட மூககவி என்ன வேண்டுகிறார்? வாக்குகளோட போக்கு, அதை சொல்லும் முறை, அது என்னதை உணர்த்துகின்றது, அந்த நன்மை அஜ்ஞானத்தை எல்லாம் போக்குவதாக அமையட்டும், பாவ தோஷங்களை எல்லாம் விலக்கட்டும். அப்பேற்பட்ட வாக்குகள் எனக்கு கிடைக்குமானால் அது அமிர்தம் அப்படிங்கிற அமிர்த தாரை அப்படியே பொழியறது, வாக்கு வெள்ளம் அப்படிப்பா இல்லையா, அது எனக்கு அமையட்டும் அப்படின்னு மூககவி வேண்டிக்கிறார். அடுத்தது 77வது ஸ்லோகத்துல என்ன சொல்றார் பார்க்கலாம். யஸ்யா வாட்டி ஹிருதய கமலம் கௌசுமி யோக பாஜ்யாம் யஸ்யா பீடி சதத சிசிரா ஸ்ரீகரை மாகரந்தைஹி யஸ்யா பேட்டி ஸ்ருதி பரிச்சலன் மௌலி ரத்னஸ்ய காஞ்சி சாமே சோமாவரண மகிஷி சாதயேத் காங்க்ஷிதானி. யஸ்யா வாட்டி ஹிருதய கமலம் கௌசுமி யோக பாஜ்யாம் யஸ்யா பீட்டி சதத சிசிரா ஸ்ரீகரை மாகரந்தைஹி யஸ்யா பேட்டி ஸ்ருதி பரிச்சலன் மௌலி ரத்னஸ்ய காஞ்சி சாமே சோமாபரண மகிஷி சாதயேத் காங்க்ஷிதானி. யஸ்யா வாட்டி ஹிருதய கமலம். வாட்டி, வாட்டினா என்னது? தோட்டம். அந்த வாட்டி எந்த எவளுடைய பூம்பொழில், புஷ்பமயமான அந்த பொழிலானது ஹிருதய கமலம் யாருக்கு? யோகிகளுடைய உள்ளம் அப்படிங்கிற தாமரையோ. யோகிகள் யாரு? ஞானத்தை பெற்றவர்கள், அவர்களுடைய உள்ளமாகிய தாமரையோ. அடுத்தது யஸ்யா பீட்டி சதத சிசிரா ஸ்ரீகரை மாகரந்தைஹி. அப்போ எவளுடைய பீட்டம், பீட்டி பீட்டமானது, அதாவது அவள் வீற்றிருக்கும் சிங்காசனம், அந்த ஆசனமானது மகரந்த பொடிகள், சதத சிசிரா அப்படிங்கிற அந்த மகரந்த பொடிகளாகிய ஸ்ரீகரை. ஸ்ரீகரைன்னா என்னது? குளிர்ந்த, குளிர்ந்த திவலை, திவலை நீர்த்துளி. அந்த நீர்த்துளிகளால் அது எங்க? சகசிரதல பத்மத்துல அம்பாள் வீற்றிருக்கின்றார். எங்க? 1000 இதழ் தாமரை அந்த சகசிரதல பத்மத்தில அம்பாள் வீற்றி இருப்பதால் அது எப்படி இருக்கும்? எப்பொழுது குளிர்ச்சி உடையதோ. யஸ்யா பேட்டி ஸ்ருதி பரிச்சலன் மௌலி ரத்னஸ்ய காஞ்சி. எவளுடைய, அதாவது வேதங்களின் திருமுடிகளாகிய உபனிஷத்துக்களில் விளங்குகின்ற ரத்தினத்திற்கு திருவடியாகிய ரத்னம்,
அவளுடைய திருவடியாகிய ரத்தினத்தை வைப்பதற்கு எவளுடைய நகைப்பெட்டியாக காஞ்சிபுரம் இருக்கின்றதாம். காஞ்சிபுரமே அம்பாளோட திருவடி வைக்கக்கூடிய நகைப்பெட்டி அப்படிங்கிற. அப்போ மௌலி ரத்னஸ்ய காஞ்சி, அவள் திருமுடிகளாகிய உபனிஷத்துக்களில் விளங்குகின்ற ரத்தினத்திற்கு திருவடியாகிய ரத்தினத்தை வைப்பதற்கு எவளுடைய நகைப்பெட்டியாக காஞ்சியானது விளங்குகின்றதோ சாவே சோம ஆபரணம். சோமன் சந்திரன், சந்திரன் ஆபரணம். அப்போ அத்தகையவளாய் சந்திரனையே தன்னுடைய திருமுடியில் பூஷணமாக சிரோபூஷணமாக பூண்டவரான யாரே சந்திரமௌலீஸ்வரர். சாவே சோமாபரண மகிஷி, சந்திரமௌலீஸ்வரோட பட்டத்து ராணி, மகிழ்ச்சியானவள், ராணியானவள், அதான் காமாட்சியானவள். என்னுடைய விருப்பங்களை எல்லாம் நான் அடையும் பொருட்டு எனக்கு அவள் அருள் புரிய வேண்டும். என்ன அழகான, எப்படி ஒரு ஓமையெல்லாம் எப்படி சொல்லி கொண்டு வரார் பாருங்கோ. எவளுடைய புஷ்பமயமான பொழில் பூம்பொழிலானது யோகிகளுடைய உள்ளம், அதாவது பூத்தோட்டம், அதை வைத்துக் கொண்டிருப்பவள். தேன் துளிகள் அதுல நனைந்து மிக குளிர்ந்த தாமரையே என்ன பண்றா, அமரும் ஆசனமாக. அத மகரந்த பொடிகளாகிய குளிர்ந்த நீர் துளிகளால் எப்பொழுதும் குளிர்ச்சியுடையதாகவோ. அடுத்தது உபனிஷதங்களில் விளங்குகின்ற ரத்னம், அந்த ரத்னமான தேவியை காக்கும் பெட்டியாக விளங்குகின்றது காஞ்சிபுரம். அதில் யாரே சந்திரமௌலீஸ்வரர், சந்திரனை சூடிய சந்திரமௌலீஸ்வரரின் பத்தினியான காமாட்சி நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நான் அடையும் பொருட்டு எனக்கு அருள் புரியட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அடுத்தது 78வது ஸ்லோகம். ஏகா மாதா சகல ஜகதாம் ஈயுஷி தியான முத்ரா ஏகாம்ராம் ஏகாம்ராதீஸ்வர சரணயோகோ ஏகதானாம் சமிந்தே தாடங்கோத்யன் மணிகணருச்சா தாம்ரகர்ண பிரதேஷ தாருண்ய ஸ்ரீஸ்தபகித தாருண்ய ஸ்ரீ ஸ்தபகித தனுத்தாவசி காபிபாலா. ஏகா மாதா சகல ஜகதாம் ஈயுஷி தியான முத்ரா ஏகாம்ராதீஸ்வர சரணயோகோ ஏகதானாம் சமிந்தே தாடங்கோத்யன் மணிகணருச்சா தாம்ரகர்ண பிரதேஷ தாருண்ய ஸ்ரீஸ்தபகித தனோ தாபசி காபிபாலா. அம்பாள் எப்பேற்பட்டவள், ஒப்பற்ற இளம் பெண்ணானவள். இது எல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்துல பார்த்தோம். அவள் என்றும் 16 வயதுடைய இளம் பெண். ஆனால் எல்லாரும் உலகத்துக்கே அன்னை, தாய் அவள். அப்போ ஒப்பற்ற இளம் பெண் உலகங்கள் அனைத்திற்கும் ஒரு தனி தாயாக இருக்கக்கூடியவள். எல்லாரையும் இது பண்ணினா கூட அவள் என்றும் கண்ணி, நீ எப்பொழுது அப்படி இருப்பது வியப்புமா அப்படின்பர். அத மாதிரி எப்பவும் இளமையாக இருக்கக்கூடியவள், தாயானாலும் இளம் பெண் போன்றவள். தியானம் செய்யும் போது அந்த தியானம் செய்வதின் அடையாளங்களை உடையவள் அம்பாள். ஏன்னா என்ன பண்ணினா, ஈஸ்வரனையே கம்பா நதி கரையில ஒரு லிங்கத்தை பிடிச்சு வச்சு மணல்னால அதை அம்பாள் பூஜை பண்ணி தியானம் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தா. அப்ப அந்த தியானம் செய்வதின் அடையாளங்களை உடையவள். தாடகங்கள் என்னும் காதோலைகளில் ஒளி வீசும் ரத்தனங்களின் திரள்கள்,
காதுல அப்படியே என்ன போட்டு இருக்கா தாடகங்கள். அம்பாள் சொல்லுவா திருவானைக்காவல்ல, ஸ்ரீ சக்கரத்தையே தாடகமா போட்டு இருக்கா அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்ற மாதிரி. அப்போ தாடகங்கள் என்னும் காதோலைகளிலே ஒளி வீசும் ரத்தனங்கள், அதனுடைய அந்த திரட்சி, அந்த காந்தி எப்படி சிவப்பற்று விளங்கும் கன்னங்கள்ல அப்படியே பிரதிபலிக்கிறது. எவ்வன பருவம் உடையவள், அந்த பூங்கொத்து, அழகு நிரம்பிய திருமேனி உடையவள், பூங்கொத்துக்களால அழகு நிரம்பிய திருமேனி உடையவள், தவ வேடம் பூண்டவள், ஒரு மாமரத்தின் கீழே அனைத்திற்கும் ஈஸ்வரராய் அமர்ந்த பரமசிவனுடைய திருவடிகள் இரண்டிலும் ஒன்றாகும்படி ஊன்றிய அம்பாள், அவரையே கணவனா அடையணும்னு கம்பா நதி தீரத்துல ஏகாம்பிரர ஒரு ஏக ஆம்பர மரத்தின் கீழே, ஆம்பரம்னா மாமரம், ஒரு மாமரத்தின் கீழே, அதனால்தான் ஏகாம்பரேஸ்வரர் ஏகாம்பரேஸ்வரி அம்பாள். அப்படி மனசு அவருடைய திருவடிகளில் மனது ஒன்றாகும்படி ஊன்றிய மனது. நம்மள மாதிரி அலைப்பாயிர மனம் இல்லை அவளுக்கு. அதுதான் தியானம் செய்வதின் அடையாளங்களை உடையவள். அப்பேற்பட்டவள் சிறப்புற்று விளங்குகின்றாள். எல்லோருக்கும் தாய், ஆனாலும் இளம்பெண். அழகு பூத்த இளமையிலே தவ வேடம் கொண்டவள். தாடங்கம் முதலிய ஆபரணங்கள், அதோடு யாரை பரமேஸ்வரனை பரமனை தியானம் செய்வதின் அடையாளங்கள். எப்போ எப்படி பாருங்க, எல்லோருக்கும் தாய் ஆனால் இளம்பெண், அழகு பூத்த இளமை ஆனால் தவ வேடம். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஆபரணங்கள், தாடங்கம் முதலிய ஆபரணங்கள். அடுத்தது பரமனை தியானம் செய்வதோட அடையாளங்கள். இது ரெண்டுத்துக்கு பொருத்தம் இருக்கா? அது இளம்பெண் ஆனால் தாய், தாய் இளம்பெண் அப்படிங்கிறார். அப்போ ஆனால் தவ வேடம் ஆனால் ஆபரணங்கள், இளமை பொங்கக்கூடியது, தவ வேடம் இருக்கு, ஆனா ஆபரணங்கள்லாம் போட்டு இருக்கா. அப்போ இரண்டுமே ஒன்றுக்கொன்று முரண்பாடானது. இதெல்லாம் சேரா சேர்த்தி. அப்படி இது எப்பேற்பட்ட அதிசயம், எப்பேற்பட்ட தோற்றத்தோடு நீ காட்சி தருகின்றாய் அம்மா அப்படின்னு சொல்ற. ஏற்கனவே ஆதிசங்கரர் என்ன சொல்லியிருப்பார், சௌந்தரிய லகரியில தன்னோட 59வது ஸ்லோகத்துல, ஸ்புரத் கண்டா போக பிரதிபலித தாடங்கயுகலம் சதுச்சக்ரம் மன்யே தவ முகமிதம் மன்மதரதம் யமாருக்ய த்ருக்யத் அவனிரதமர்க்கேந்து சரணம் மகாவீரோ மாரக பிரமத பதயே சஜ்ஜிதவதே. எப்படி சொல்றார், மன்மதனுடைய ரதம் போன்ற முகம் அப்படிங்கிறார். இப்போ கண்ணாடி போல பிரகாசிக்கின்ற கண்ண பிரதேசம், கண்டாபோக கண்ண பிரதேசத்துல பிரதிபலிக்கின்ற தாடங்க யுகலம், 2 தாடகங்களுடன் கூடிய உன்னுடைய இந்த முகமானது எப்படி இருக்கான், 4 சக்கரங்களுடன் கூடிய மன்மதனின் தேர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஆதிசங்கரர். ஏன்னா மகா வீரனாக விளங்கக்கூடியவன், சூரிய சந்திரர்களையே சக்கரங்களாக கொண்ட பூமி ஆகிய தேரில் போருக்கு செல்லும் யாராம், திரிபுரத்தை அழிக்கிறதுக்கு சூரிய சந்திரர்களை சக்கரங்களா வச்சுட்டு போன அந்த பரமேஸ்வரனையே நீ வஞ்சிக்க எண்ணி எதிர்க்கிற மாதிரி இருக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா 2 தேர் சக்கரங்கள் இருக்கு, இதுல இன்னும் 2 கன்னத்துல உள்ள அந்த காதுகள்ல உள்ள, அதாவது கன்னத்துல பிரதிபலிக்கிறதுனால 4 சக்கரங்கள் கொண்ட தேர் மாதிரி இருக்கான் அம்பாளோட இது அப்படி சொல்ற. மன்மதனையே ரதம் போன்ற முகம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதத்தான் இவர் மூக்க கவி இந்த இடத்துல இந்த தாடங்கங்கள் கன்னத்துல பிரதிபலிக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. இதுலயும் அவர் எல்லோருக்கும் தாய் ஆனாலும் இளம்பெண், பிரளயத்திலும் அழியாத எது லிங்க பரசிவஸ்தானமாகிய மாமரத்தடியில தவம் இருந்து ஈசனை பூஜித்தவள், காதில் ஒளி வீசும் தாடகங்கள் அப்படின்னு காதோலை, அந்த காதோலைகளின் ரத்தனங்களின் பிரதிபலிப்பு கன்னங்கள்ல விழருது. அதனால இன்னும் சிவந்த முகம் கொண்டவள், வாலிப அழகு
அப்படியே இளமையோட அழகு அப்படியே பூங்கொத்தா இருக்கா, அப்பேற்பட்ட மேனி கொண்டவள் அப்படிங்கிறார். இப்போ எப்பேற்பட்டவள் லலிதா சகஸ்ரநாமத்துல அம்பாள் அப்படி வர்ணிக்கிறா. இளம் பெண்ங்கிறதுக்கு ஒப்பற்ற பெருமை வாய்ந்தவள் அம்பாள். அப்பேற்பட்ட இளம்பெண் தருணி, பாலா திரிபுர சுந்தரி. ஸ்ரீவித்யில தேவி எப்படி இருக்கா? பாலை, பாலா திரிபுர சுந்தரி, பஞ்சதசி அப்படிங்கிற வித்தை, லலிதா மகா திரிபுர சுந்தரி, மகா ஷோடசி, ஷோடசி எப்படி பரா பட்டாரிக்கா, இதெல்லாம் அம்பாளை சொல்றோம். ஆனா உலகங்கள் அனைத்தையும் கருவிலே சுமக்காமல் ஈன்ற கன்னி அவள். அப்படி தேவி பல ரூபங்களை உடையவள், வடிவங்களை கொண்டவள். இதுக்குத்தான் அவள் சொல்றா, உலகத்துக்கே தாய் ஆனாலும் கன்னி அப்படின்னு சொல்லி அழகா கொண்டு வந்திருக்க. அடுத்தது 79வது ஸ்லோகம் பார்க்கலாம். தந்தா தந்தி பிரகடனகரி தந்திவிர் மந்தயானைஹி மந்தாராணாமத பரிணதி மத்னதி மந்தகாசைஹி அங்கூராப்யாம் மனசி ஜதரோரங்கிதோரா குஷாப்யாம் அந்தக்காஞ்சி ஸ்புரதி ஜகதா மாதிமா காபி மாதா. தம் தாதந்தி பிரகடனகரி தந்திவிர்மந்தயானைஹி மந்தாராணாமத பரிணதி மத்னதி மந்தகாசைஹி அங்கூராப்யாம் மனசி ஜதரோரங்கிதோரா குச்சாப்யாம் அந்தக்காஞ்சி ஸ்புரதி ஜகதா மாதிமா காபி மாதா. உலகங்கள் ஜகத்து அனைத்திற்குமே ஆதியாகிய ஒப்பற்ற தாய், உலகங்கள் அனைத்திற்கும் ஒப்பற்ற தனித்தாயானவள் அம்பாள். தன்னுடைய மெல்லிய நடை, எது யானைகளோடு, அதான் ஏற்கனவே சொல்ற ஐராவதம், தேவேந்திரனோட ஐராவதத்தையே பழுக்கும்படியான மெல்லிய நடையை கொண்டவள். அந்த நடை சொல்லுவோம். இப்ப யானை, ஏன்னா என்ன யானை மாதிரி அசைஞ்சு வர சொல்லுவோம்ல, எப்போது சொல்ற மாதிரி தான். அப்போ மென்மையான நடை, அந்த யானைகளோடு போட்டி போட்டுக்கொண்டு எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய செயலை வெளிப்படுத்துகின்றவள். தன்னுடைய புன்முறுவல், அந்த புன்முறுவல்னால என்ன பண்றாளாம், மந்தார மலர்களுடைய, மந்தார மலர்கள் அப்படியே மலர்ந்துருதுன்னா அப்படியே அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்படியே அந்த செழிப்பை அதையே என்ன பண்றதா, வெட்டி போகும்படி அது கலக்கம் விட்டுருமா. அம்பாளோட புன்சிரிப்பை பார்த்தா அதையே கலக்கி அழிப்பவளாயும், மனதிலே பிறந்த அந்த காமம் அப்படிங்கிற மரத்தோட செழுமை உடைய முளைகள் போன்று அந்த எந்த கொண்டவள், 2 ஸ்தனங்கள், அந்த கொங்கைகள் கொண்டவள். அப்பேற்பட்ட சிறந்து விளங்குகின்ற திருமார்பை உடையவளாக எங்க இருக்கின்றாளாம், காஞ்சி நகரத்திலே விளங்குகின்றாள் அப்படிங்கிறார் மூக்ககவி. அம்பாளோட நடைய பெண் யானை எப்போதுமே அப்படித்தான், பெண் யானையோட நடைக்கு அம்பாளோட நடையை ஒப்பிட்டு சொல்லுவாய் எல்லாருமே. புன்முறுவல்கள் எப்படி இருக்கான், மந்தார மலர்கள் ரொம்ப நான் தான் அழகா இருக்கேன்னு அப்படியே புத்துன்னு இருக்குமா. அதோட கர்வத்தையே அழிப்பவளாக இருக்கின்றாள். காமம் அப்படிங்கிற மரத்தோட செழுமையை எல்லாம் அப்படியே 2 முனைகள் கொண்ட அந்த கூர்மையான அந்த கொங்கைகளுடன் நிமிர்ந்து இருப்பதோடு, ஓட்டியான பீடமான அந்த காஞ்சிபுரத்துல அனைவருக்கும் தாயான அந்த ஒப்பற்ற தனித்தாயாக ஸ்ரீவித்யா பீடேஸ்வரியாக அம்பாள் அங்க செங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறாள் காஞ்சிபுரத்துல. அதைத்தான் சொல்லியிருக்க. அடுத்தது 80வது ஸ்லோகம் பார்க்கலாம். திரயம்பக குடும்பினீம் திரிபுர சுந்தரீம் இந்திராம் புலிந்தபதி சுந்தரீம் திரிபுர பைரவீம் பாரதீம் மதங்க குலநாயிகாம் மகிஷமர்தினி மாத்ருகாம் படந்தி விபுதோத்தமா விக்ருதிமேவ காமாட்சித்தே. திரயம்பக குடும்பினி
திரிபுர சுந்தரீம் இந்திராம் புலிந்தபதி சுந்தரீம் திரிபுர பைரவீம் பாரதீம் மதங்க குலநாயிகாம் மகிஷமர்தினீம் மாத்ருகாம் பணந்தி விபுதோத்தமா விக்ருதிமேவ காமாட்சித்தே. காமாட்சியே, அன்னையே, விளையாட்டாக கொண்டவனுடைய உருவத்தை ஞானிகளில் மிகச் சிறந்தவர் யாரே? பரமேஸ்வரன், 3 கண்களையுடைய பரமசிவனுடைய மனைவி, திரிபுரத்தை அழித்தவருடைய காதலி, திரிபுர சுந்தரி. இந்திராம், இந்திராம் யாருக்கு? மகாலட்சுமி பேர். இந்திராம் இந்து சீத்தலாம், லட்சுமி அஷ்டோத்திரத்துல வரும் இந்திராம். அப்போ மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். புலிந்த பதி சுந்தரி, வேடர்களுக்கு தலைவர் பரமசிவனர். அர்ஜுனனை தவம் பண்ண போது வேடர் உருவத்துல வந்தா. அப்போ வேடர்களுக்கெல்லாம் தலைவன். தஸ்கரானா பதையர்ம, கல்வர்களுக்கு தலைவன், வேடர்களுக்கு தலைவன்லாம் ருத்ரத்துல சொல்லும். அப்போது வேடர்களுக்கு தலைவராக விளங்கிய பரமசிவனுடைய காதலி திரிபுரத்தை, திரிபுர பைரவி, திரிபுரத்தை அழித்த பயங்கர மூர்த்தி யாரே? பைரவர். அந்த பைரவரின் பத்தினி, பைரவர் பைரவி, பைரவரின் பத்தினி பாரதி தேவி. அடுத்தது என்ன சொல்றா? மதங்க குல நாயிகா, மதங்க முனிவரின் வம்சத்தில். ஏன்னா மதங்க முனிவர் தவம் பண்ணி, ஏன்னா மலையத்துவஜனுக்கு மீனாட்சி பிறந்தோடனே அவருக்கு பெண்ணு பிறந்தோடனே இவருக்கு வந்து அவள் அதனால கர்வத்தோட இருக்காரோட மதங்கருக்கு வரும் தனக்கு. அவர் 2 பேரும் ரொம்ப நண்பர்கள். இப்ப மதங்கருக்கு தோணுமா, அவருக்கு அந்த பெண்ணா பிறந்து நீ இது பண்ணினியே, எனக்கும் நீ இது பண்ணணும்னு தவ பண்ணினாராம். அதனால மதங்கருடைய பெண்ணாக அவதரித்தாள். மதங்கர் குல பெண்களில் தோன்றிய அப்படின்ட்டு அத பச்சை நிறமுடையவள். அதனால மதங்கர் குல அபிராமி பற்ற சொல்லுவார், மதங்கர் குல தோன்றலவள் வந்துட்டோம். அப்போ மதங்கர் குலத்தில் அந்த மதங்க முனிவரின் வம்சத்தை விளங்கச் செய்த தலைவி. அடுத்தது மகிஷாசுரனை அழித்தவள், மகிஷ மர்தினி. அப்போ மகிஷாசுரனை அழித்தவள். அடுத்தது மாத்ருகா, மாத்ருகா வர்ண ரூபிணி. என்னது? அட்சரம். அந்த அக்ஷரங்களுடைய அகர முதலாகிய எழுத்துக்களின் ஸ்வரூபமாக விளங்கும் மாத்ருகை, மாத்ருகா வர்ண ரூபிணி மாத்ருகா. அதனால அப்பேற்பட்ட பணந்தி விபுதோத்தமா விக்ருதியும் ஏவ காமாட்சித்தே. அப்படி எப்படி சத்தை போலவாறு விப்ரர்கள் கூறுவது போல ஒன்று ஒன்றாயரும்பி பலவாய் விரிந்தி என் உலகெங்குமாய் என்றாள் அபிராமி பற்றி சொல்லுவர். அத மாதிரி ஒன்றான சத்து பலவாறு அப்படியே இருக்கு அப்படின்னு விப்ரர்கள் எல்லாம் சொல்வது போன்று அம்பாளை பல நாமங்களால சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்ற. அப்ப அம்பாளை எப்படியெல்லாம், தேவி காமாட்சியை ஞானிகள் பலவாறாக சோஸ்திரம் பண்றா. எப்படியெல்லாம் சொல்றா? முக்கண் படைத்தவருடைய பத்தினி சிவன். அடுத்தது திரிபுரத்தை அழித்தவரின் காதலி திரிபுர சுந்தரி. அடுத்தது மகாலட்சுமி, மகிஷாசுரனை வதம் செய்த மகிஷமர்தினி துர்க்கை. மதங்க முனிவர் தேவி தனக்கு பெண்ணாக வர வேண்டும் என்று தவம் செய்து அதனாலே மாதங்கி பெயருடன் அவருக்கு பெண்ணாக வந்தவள். முதல் வரை அந்த மாத்ருகா அக்ஷரங்கள், மாத்ருகா வர்ண ரூபிணி, அதையே தன் மேனியாக கொண்டவள். அந்த மாத்ருகா அக்ஷரங்களை மேனியாக கொண்டதால் மாத்ருகா வர்ணஸ்வரூபிணி, அத சரஸ்வதி அப்படின்லாம் சொல்றா அம்பாளை. எல்லாரும் புகழ்ந்து சொல்றா. இப்படி துர்கா லட்சுமி சரஸ்வதியாக நீ விளங்குகின்றாய் அம்மா காமாட்சி, உனக்கு நமஸ்காரம் பண்றேன், எப்பொழுது நீ எனக்கும் அருள் புரியணும் அப்படின்னு அவளை வேண்டிட்டோ. ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.